ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நித்தம் ஒரு வானம் இயக்கிய கார்த்திக் தான் இந்த மேட் இன் கொரியாவை இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒரு கதை, ஸோ இந்த கதையோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் முறையாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, இந்த மேட் இன் கொரியா கார்த்திக் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் வெளியாகல, ஓடிடியான நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த படம் வெளியே இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளி பருவத்திலேயே கொரிய நாட்டு இசை மற்றும் நடனத்தால் ஈர்க்கப்படும் பிரியங்கா மோகன் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கொரியாவுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கொரியாவுக்கு செல்ல வேண்டும் என்று உறுதியுடன் பயணிக்கும் அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் காதலையும் சந்திக்கிறார். ஆனாலும் தன் ஆசையை விடாமல் முயற்சிக்கிறார். இதற்கிடையில் தான் அவருக்கு கொரியாவுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு தற்செயலாக அமைகிறது. சந்தோஷத்துடன் கொரியா செல்லும் அவர் அங்கு மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கிறார். மீண்டும் தாய்நாட்டுக்கு செல்ல துடிக்கிறார். புரியாத மொழி, தெரியாத மக்கள் என பயணிக்கும் பிரியங்கா மோகனின் வாழ்வில் கொரிய பயணம் எத்தகைய மாற்றங்களை உண்டாக்கியது? பிரியங்கா மோகன் மீண்டும் நாடு திரும்பினாரா என்பது இந்த மீதி கதை. சரிங்க, இந்த படத்தோட மெயினாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் தான். அளவான நடிப்பால் மொத்த கதையும் தாங்கி சுமந்துள்ளாருன்னு தான் சொல்லணும். பிரியங்கா மோகன் மகிழ்ச்சியாட்டம், சோகம், ஏமாற்றம், விரக்தி, தன்னம்பிக்கை என அனைத்து பரிமாணங்களையும் நடிப்பில் காட்டி வேக்க வைத்துள்ளார் பிரியங்கா மோகன். அவரது யதார்த்தமான நடிப்பு படத்தை தாங்கி பிடித்துள்ளதுன்னு தான் சொல்லணும். பிரியங்கா மோகனின் காதலராக வரும் ரிஷிகாந்த் அழுத்தமான நடிப்பால் கவனம் ஈர்க்கிறார். இந்த படம் அவர் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான படமாக அமையும். இதில் பார்த்தீங்கன்னா கொரியன் நடிகர்களும் நடித்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்க் ஹெஜின், நோஹி ஜூன், ஜாங் ஜெஹியான் என கொரிய நாட்டு நடிகர்களும் கலக்கியுள்ளனர். இதர நடிகர்களும் அவர்கள் கொடுத்த நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்திங்கன்னா பிரசன்னா குமார். உண்மையிலே சொல்லணும்னா கொரிய நாட்டியோட அழகை அவ்வளோ கலர்ஃபுல்லாக விஷுவலாக கொடுத்துருக்காரு. கண்களுக்கு விருந்தாக இருக்குது அந்த விஷுவல் ட்ரீட். ஸோ அவ்வளோ அற்புதமாக கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு இந்த கொரியாவை. இந்த படத்துக்கு இசை பார்த்திங்கன்னா 3 பேர் பண்ணியிருக்காங்க. ஏஷாம் அப்துல் ஹசாப் இசை. பாடல் இனிமையாகவும் கேட்கும்படியாகவும் ஒரு பெப்பியான கலந்து எல்லா விதமான பாடலையும் கலந்து கொடுத்துருக்காரு. பின்னணி இசையும் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரியே இருக்குது. யதார்த்தம் நிறைந்த காட்சிகள், நடிகர்களின் நடிப்பு படத்துக்கு பெரும் பலம். திரைக்கதை கொஞ்சம் மெதுவாக தான் நகர்கிறது. சாதாரண கதைகளும் கொண்ட இந்த படம் என்றாலும் மெய்சிலிருக்கும் காட்சிகளை சூழல விட்டு ரசிகர்களின் இதயங்களை இதமாக தொட்டு பார்த்துள்ளார் இயக்குனர் கார்த்திக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு நல்ல படம், ஒரு ஃபீல் குட் ட்ராமா. இந்த படம் கண்டிப்பாக ஜென்சி கிட்டான, அதாவது இந்த கொரியன் ஃபுட்டு, பாப், ட்ராமா, சீரீஸ்லாம் பார்த்து ரசிக்கிற இன்றைய ஜென்ரேஷனுக்கு இந்த படம் உண்மையிலே கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாக இந்த படம் அமையும்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. அதனால் குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்கலாம். ஸோ இதே போல் வேறு ஒரு விமர்சனம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுடன் விடைபெறுவது உங்கள் ராஜு. சி யூ, டாடா.